மழை காலம் வந்தாலே வெள்ளமும் அதால் ஏற்படக்கூடிய மற்ற சேதங்களும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகம் முழுக்க இருக்கிற நிறைய நாடுகளில் இது முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்றா இருக்குது. அதுலேருந்து காப்பாற்றுறதுக்காக நிறைய முக்கிய நாடுகளில் சில முக்கியமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. அதில் முக்கியமான ஒன்று தான் இந்த தேம்ஸ் பேரியர். இப்போது அந்த தேம்ஸ் நதியில் வெள்ளம் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த கேட்டெல்லாம் பூட்டிடுவாங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி பூட்டிட்டு சுற்றி இருக்கக்கூடிய நகரங்களை வெள்ளத்துலேருந்து அவங்க காப்பாற்றிடுறாங்க. 2023-24 மட்டுமே 13 தடவை அந்த கேட்ஸ் அவங்க மூடி அந்த நகரங்களை காப்பாற்றிருக்கதா சொல்கிறாங்க. இப்போ எவ்வளோ பெரிய எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த கேட்ஸுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அது கரெக்டாக வேலை செய்யும் அப்படின்னு வேற சொல்கிறாங்க. அது எப்படி? இப்போது முதல்ல இந்த தேம்ஸ் பேரியர் எப்படி வேலை செய்யுது, அது எப்படி சுற்றி இருக்கக்கூடிய நகரங்களெல்லாம் காப்பாற்றுது, இது எல்லாத்தையும் பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கிலாந்து நாட்டில் தான் அந்த தேம்ஸ் நதி இருக்குது. இது கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் நீளத்துக்கும் அதிகமாக ஓடுது. அந்த நதியில் வெள்ளம் ஏற்படுறதுனால பொதுமக்களோட சொத்துக்கும் பொது சொத்துக்கும் கூடவே பொதுமக்களோட உயிரையுமே நிறைய இடம் அது வாங்கியிருக்கு. ஆனால் அந்த நதியில் வெள்ளம் ஏற்படுறது மழை அதிகமாக பெய்யறதுனால மட்டுமே இல்லை, கூடவே இன்னொரு காரணமும் இருக்குது. என்னென்னா, இப்போ இந்த தேம்ஸ் நதி 300 கிலோமீட்டரில் ஓடுன்னு சொன்னேன் இல்லையா, அப்படி ஓடி அது கடைசியாக சேரக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலாந்துக்கு கிழக்க இருக்கக்கூடிய நார்த் சீல தான். பொதுவாக கடலை பொறுத்தவரை அந்த நீர் கடைக்கு வந்துட்டு போதில்ல, இதை அலைகள் அதாவது வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுவே இன்னொன்று இருக்கு, அதை ஓதம் அதாவது டைட்ஸ்னு சொல்றாங்க. என்னன்னா, இப்போ நீங்க வீடியோல பார்க்குற மாதிரி கடலோட நீர் மட்டம் மொத்தமாவே ஏறி மொத்தமாவே குறையும். இது எல்லா கடல்லையுமே ரொம்ப அதிகமா, இந்த அளவுக்குலாம் ரொம்ப அதிகமாக நடக்காது. சில கடல்களில் இந்த மாதிரி ரொம்பவே அதிகமாக நடக்கும். அதுவே ஒரு சில கடல்களில் நம்ம கண்ணுக்கே தெரியாத மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நடக்கும். இப்போ பிரிட்டனை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த நார்த் சீ இருக்கு இல்லையா, அந்த நார்த் சீலையுமே இந்த மாதிரி டைட்ஸ் அதாவது ஓதம் ஏற்படும். அதனால இந்த தேம்ஸ் நதியோட நீர் மட்டம் ஒரு நாளைக்கு 2 தடவை ஏறி இறங்கும். சாதாரண நேரத்தில் இந்த ஓதத்தால அந்த தேம்ஸ் நதியில் எந்த பெரிய பிரச்சனையும் ஏற்படுறதில்லை, அது ஏறி இறங்கிட்டு போயிருது. ஆனால் அதுவே புயல் மாதிரியான இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் போது இயற்கையாகவே கடல் தண்ணி கொஞ்சம் நிறைய ஊருக்குள்ள வருது. இது போக நார்மலாக அந்த ஓதம் 2 தடவை நடக்கும் இல்லையா, இந்த அதிக டைட்ஸ் அதாவது ஹை டைட்ஸும் சேரும் போது அங்கே தேம்ஸ் நதியில் ரொம்ப அதிகமான தண்ணி அதாவது வெள்ளமே ஏற்பட்டு அது ஊருக்குள்ள போய் பெரிய அளவில் சேதத்தை ஏற்படுத்திடுது. 1953 மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டு பொதுமக்களுடைய சொத்தும் பொது சொத்தும் கிட்டத்தட்ட 307 பேரும் இறந்தும் கூட போயிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இவ்வளோ சேதம் ஏற்படுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நகரமே அதாவது லண்டன் அதை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற நகரங்கள் எல்லாமே இந்த தேம்ஸ் நதியை ஒட்டி தான் முக்கியமான சில விஷயங்கள்லாம் கட்டி வச்சிருக்காங்க. வணிக வளாகங்கள், அரசாங்க கட்டிடங்கள், பாராளுமன்றம், அது போக பொதுமக்களுமே நிறைய அந்த நதியை சுற்றி தான் வசிக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கு. இப்படி ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருக்கிறதுனால அங்கே மக்கள் தொகை போக போக அதிகமாயிட்டே போகும். அதே மாதிரி வெள்ளம் வரக்கூடிய அந்த எண்ணிக்கையும் அதிகமாயிட்டே போகும் அப்படின்னு அவங்களுக்கு அப்பயே தெரிஞ்சதுனால தான் இதை சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி திட்டமிடுறாங்க. அதுக்காக மொத்தம் 41 பிளான்ஸ் வந்து முன்மொழியப்படுது. அதில் தான் இந்த தேம்ஸ் பேரியரோட இந்த டிசைன் ஃபிக்ஸ் ஆகுது. இப்போ கடல்லேருந்து ரொம்ப தூரத்தில் இல்லாத அதே நேரத்தில் தரை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இடமாவும் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த கேட்ஸோட பியர்ஸுக்கான ஃபவுண்டேஷன்லாம் போடணும் அப்படின்னா அப்போ தரை ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா தான் அவ்வளோ பெரிய ஃபவுண்டேஷனை அது தாங்கி நிற்கும். அது போக தண்ணி ஓடிட்டே தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுனால தரை கொஞ்சம் வீக்காக இருந்துச்சுன்னா அப்போ அந்த ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்க முடியாது. அப்படிங்கிறதுனால அந்த மாதிரியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கணும். அது போக கரை நல்லா அகலமாக இருக்கிற மாதிரியான ஒரு இடமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உல்விச் ரீச் அப்படிங்கிற ஒரு இடத்தை ஃபிக்ஸ் பண்ணி அங்கே 1982 இந்த தேம்ஸ் பேரியரை கட்டி முடிக்கிறாங்க. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, பேரியர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நதியோட அகலம் 520 மீட்டர். அங்கே சப்போர்ட்டுக்கும் சர்வீஸுக்குமான அந்த பியர்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த 10 கேட்ஸையும் அவங்க இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இதில் நடுவில் இருக்கக்கூடிய அந்த 4 கேட்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெருசு. அதோட அகலம் 61 மீட்டர், அதோட நீளம் 20.1 மீட்டர், 1.6 இன்ச் திக்னஸ் இருக்கக்கூடிய ஸ்டீலால தான் அந்த கேட்ஸை செஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு கேட்டும் தனித்தனியாக 3300 டன் எடை கொண்டதாக இருக்குது. அந்த கேட்ஸ் ஒன்னொன்னு மிகப்பெரிய ஆமோட கனெக்ட் ஆயிருக்கும். சாதாரண நேரத்தில் அந்த கேட்ஸ் எல்லாமே தரையோட தரையா அப்படியே ரெஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கும். எப்போ தண்ணி அதிகமாக வரப்போகுது அப்படின்னு தெரியுதோ, அதாவது எப்போ கேட்டை மூடணும் அப்படின்னு தெரிய வருதோ அப்போ அந்த ஆமை நகர்த்தி அந்த கேட்டை மேலே கொண்டு வந்து தண்ணியை தடுத்துருவாங்க. அப்போ தண்ணி அந்த பக்கம் போகிறது நின்றும். இப்போ இந்த கேட்ஸை பொறுத்தவரை எல்லாத்தையும் ஒன்றா மூட மாட்டாங்க, ஒன்றா தான் மூடுவாங்க. அப்படி மூடுறதுக்கு 75லேருந்து அதிகபட்சமாக 90 நிமிடங்கள் வரைக்கும் ஆகும். நார்த் சீலேருந்து வரக்கூடிய அந்த ஓதத்துடைய அளவு கரெக்டாக தான் இருக்குது, அதாவது ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க அந்த கேட்டை ஓப்பன் பண்ணிடுவாங்க. இப்போ அதை ஓப்பன் பண்ணி மூடுறத சும்மாலாம் வந்து பண்ண மாட்டாங்க. இங்கிலாந்தோட என்விரான்மெண்டல் ஏஜென்சி தான் இதை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு எப்போ ஓப்பன் பண்ணணும் எப்போ மூடணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க. அதுவும் எப்படி முடிவு பண்ணுவாங்கன்னா, சும்மா ஏதோ ஒரு டேட்டா வச்சு முடிவு பண்ண மாட்டாங்க. வெதர் சேட்டலைட்ஸ்லேருந்து வரக்கூடிய டேட்டா, ஆயில் ரிக்ஸ் கடலில் இருக்கும் இல்லையா அங்கேருந்து வரக்கூடிய டேட்டா, வெதர் மானிட்டரிங் ஸ்டேஷன்லேருந்து வரக்கூடிய டேட்டா, இது போக அந்த தேம்ஸ் நதியும் நார்த் சீயும் கலக்கக்கூடிய அந்த கழிமுக பகுதியில் நீர்மட்டம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு பண்ணி இந்த மாதிரி நிறைய டேட்டாவை வச்சு தான் அவங்க எப்போ மூடணும் எப்போ மூடக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. இப்போ இந்த தேம்ஸ் நதி வழியாக கப்பல் போக்குவரத்து இருக்குது அப்படிங்கிறதுனால முன்கூட்டியே அறிவிச்சிருவாங்க, இந்த நேரத்தில் நாங்கள் மூட போகிறோம், இந்த நேரத்தில் திறந்தா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் முன்கூட்டியே கரெக்டாக அறிவிச்சிருவாங்க. இந்த
இந்த கேட்டை திறந்து இது வரைக்கும் 42 வருஷம் ஆகுது. அப்போ ஏப்ரல் 16, 2024 வரைக்கும் இந்த கேட்டை இது வரைக்கும் 221 தடவை வெள்ளத்துக்காக அவங்க திறந்து மூடிருக்காங்க. இந்த கேட்ஸை மூடுறதுலயே அண்டர் ஸ்பில் அப்படின்னு ஒரு விஷயம் பண்றாங்க. என்னன்னா இப்போ நார்மலா அந்த கேட்டை மூடுறதுக்கு 75ல இருந்து அதிகபட்சமா 90 நிமிஷம் ஆகும்னு சொன்னோம் இல்லையா. இதுவே எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா 15 நிமிஷத்துலயே கூட மூட முடியும். அப்போ அவ்வளவு சீக்கிரமா மூடணும் அப்படின்னா ரொம்ப அதிகமான தண்ணி வந்து அந்த கேட்ஸ் மேல மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த நேரத்தில் மட்டும் இல்லாம மற்ற சமயங்கள்லயுமே வெள்ளம் ஏற்படும் போது ரொம்ப அதிகமான ஓதம் வந்துச்சு, ரொம்ப அதிகமான வெள்ளம் வருது அப்படின்னா அப்ப கூட ரொம்ப அதிகமான தண்ணி வந்து அந்த கேட்ஸ் மேல மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்பனா எல்லா கேட்டையும் மூடிட்டோம் அப்படின்னா எல்லா கேட் மேலேயுமே ரொம்ப அதிகமான ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ அது அந்த பேரியரை டேமேஜ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா உடனே அவங்க அந்த கேட்டை நார்மலா மூடுறதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா மேல தூக்குவாங்க. அப்படி தூக்கும் போது கீழே கொஞ்சம் கேப் உருவாகி அந்த கேப் வழியா தண்ணி உள்ள போக ஆரம்பிக்கும். அப்படி ஓபன் பண்றதுமே மொத்தமா ஓபன் பண்ணி நிறைய தண்ணியெல்லாம் அந்த பக்கம் போக விட மாட்டாங்க. அந்த பக்கம் எவ்வளவு தண்ணி போனா பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி மட்டும்தான் அந்த கேட்டை ஓபன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை அந்த பக்கம் போக வச்சு இந்த பேரியருக்கு எதுவும் ஆகாம பார்த்துப்பாங்க. இந்த பேரியரோட மிக முக்கியமான அம்சமே எமர்ஜென்சி காலங்களில் அதை எப்படி கையாள போறாங்க அப்படிங்கிறது தான். என்னன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் 90 நிமிஷத்துல சாதாரண நேரத்தில் மூடுறாங்க அப்படின்னா இந்த நேரங்கள் எல்லாம் 15 நிமிஷத்துலேயே அவங்க அதை மூடிடுவாங்க. ஒவ்வொரு மாசமே மந்த்லி மெயின்டெனன்ஸ் நடக்குது, ஒவ்வொரு வருஷத்துக்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் நடக்குது. இப்படி எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணிடுறாங்க. இப்போ அண்டர் ஸ்பில் அப்ப அந்த கேட்டை கொஞ்சம் மேல தூக்குவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா தூக்கிட்டு கீழே அந்த கேட் ரெஸ்ட் ஆகக்கூடிய அந்த இடத்துல ஏதாவது மண் அதிகமாக செட்டில் ஆயிருந்துச்சுனாலோ இல்லைனா பாறைகள் ஏதாவது படிஞ்சிருந்துச்சுனாலோ அதெல்லாம் ரிமூவ் பண்ற மாதிரியான எல்லா விஷயங்களுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடுறாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த மொத்த பேரியருமே மின்சாரத்தில் தான் இயங்குது அப்படிங்கிறதுனால 2 பவர் கிரிட்ஸ் மூலமா அவங்க அதுக்கு மின்சாரம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை மொத்த இங்கிலாந்துலயுமே மின்சாரம் இல்லாம போச்சு அப்படின்னா கூட அதை வேலை செய்ய வைக்கிறதுக்காக அவங்க 3 பேக்கப் டீசல் ஜெனரேட்டர்ஸ் வச்சிருக்காங்க. அது மூலமா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த கேட்ஸை அவங்க வேலை செய்ய வைக்க முடியும். இது போக இந்த கமாண்ட் வந்து எங்க இருந்து வருதுன்னா கமாண்ட் சென்டர் மூலமா தான் இதை எப்போ திறக்கணும் எப்போ மூடணும், அது போக அந்த கமாண்ட் சென்டர்ல இருந்தே இதை மூடி திறக்கிற வேலையெல்லாம் செய்யறாங்க. ஒருவேளை அந்த கமாண்ட் சென்டர்ல வேலை செய்ய முடியாம போச்சு அப்படின்னா அந்த கேட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கேட்டுக்கு ஒவ்வொரு பியர் இருக்குல்ல, அந்த பியர்ல தனித்தனியா அதை ஆப்ரேட் பண்றதுக்கான சிஸ்டம் எல்லாம் இருக்கு. ஒருவேளை அந்த தனித்தனி சிஸ்டமும் வேலை செய்யாமல் போச்சு அப்படின்னா கூட அந்த பியர்ஸில் மெக்கானிக்கலாக அந்த கேட்ஸ் ஓப்பன் பண்ணி மூடுறதுக்கு தேவையான விஷயங்கள் வச்சுருக்காங்க. இப்படி எங்கே பிரச்சனையானாலும் அதுக்கு தேவையான இன்னொரு பிளானை அவங்க தொடர்ந்து வச்சுக்கிட்டு அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த மெயின்டெனன்ஸ்க்காக மட்டுமே ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 60 லட்சம் பவுண்ட்ஸ் கிட்ட அவங்க செலவு பண்ணுறாங்க. இவ்வளோ செலவு பண்ணுறது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். என்னன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி 220 தடவை வரைக்கும் ஓப்பன் பண்ணி அந்த வெள்ளத்துலேருந்து அவங்க நகரத்தை தடுத்திருக்காங்க. அது போக கிட்டத்தட்ட 125 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இந்த கேட்டை நம்பி தான் இருக்குது. ஏன்னா இந்த கேட்ஸ் இல்லை அப்படின்னா வெள்ளம் வரும்போது அவ்வளோ பெரிய பரப்பளவுக்கு வெள்ளம் ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடிய பொது சொத்து, பொதுமக்களுடைய சொத்து, முக்கியமான அரசாங்க கட்டிடங்கள், மருத்துவமனைகள், நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ சேதமே பல லட்சம் கோடிகளுக்கு மேலே தாண்டி போயிடும். அப்படிங்கிறதுனால செலவு பண்ணுறதுல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க இவ்வளோ செலவு பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. 2030 வரைக்கும் அதை நீடிச்சிருக்கணும் அப்படின்னு தான் 1982 அதை கட்டினாங்க. இப்போ இவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதை வச்சு பார்க்கும்போது அது 2070 வரைக்குமே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களே கணிக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம்னா சமீப காலங்களில் இதை திறக்கிறது ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. என்னன்னா அதை திறந்து முதல் 10 வருஷத்துல அதை வெறும் 10 தடவை தான் திறந்து மூடிருக்காங்க. ஆனால் 2013-14 அந்த ஒரு வருஷத்துல மட்டுமே 50 தடவை அதை திறந்து மூடிருக்காங்க. இந்த வருஷத்துல அதாவது 2023-24 இதை 13 தடவை திறந்து மூடிருக்காங்க. இப்படி தொடர்ந்து அதிகமாயிட்டே போகுது. இன்னொரு காரணம் இதுக்கு என்ன சொல்லப்படுதுன்னா கடல் நீர் மட்டம் உலகம் முழுக்கவே தொடர்ந்து அதிகமாயிட்டே போகுது. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி இதை திறந்து மூடக்கூடிய வேலைகள் இன்னும் அதிகமாயிட்டே தான் போகும். அப்படி நம்ம தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா அதை கட்டியிருந்தாலுமே கூட அதோட எஃபிஷியன்சி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு காலப்போக்கில் அது வீணா போக ஆரம்பிச்சிடும். அப்போ இதுக்கு ஒரு மாற்றை நம்ம கொண்டு வரதுக்கான யோசனைகளை இப்பவே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த நாட்டு அரசாங்கமும் இதுக்கு வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனையில அவங்க இருக்காங்க. இவ்வளவுதான் இதுல விஷயம். இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது மழையால ஏற்படக்கூடிய வெள்ளத்தை தடுத்து நிறுத்துறதுக்கான பேரியர் கிடையாது. அந்த லண்டன்லயோ இல்ல மற்ற நகரங்கள்லயோ பெரிய வெள்ளம் ஏற்படும் போது அங்க இன்னும் அதால வெள்ளம் ஏற்பட தான் செய்யுது. அதை தடுக்கிறதுக்காக இவங்க அதை கட்டல. இதை கட்டினதுக்கான ஒரே நோக்கம் ஓதத்தால கடல் நீர் அதிகமா உள்ள வரதால ஏற்படக்கூடிய வெள்ளத்தையும் அதே மாதிரி புயல் மாதிரியான நேரங்களில் கடல் தண்ணி ஊருக்குள்ள நிறைய உள்ள வந்து அதால ஏற்படக்கூடிய வெள்ளத்தையும் தடுக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த வேலையை தொடர்ந்து கரெக்டா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இந்த இங்கிலாந்து மாதிரியே இந்த நார்த் சீயால பாதிக்கப்படக்கூடிய இன்னொரு முக்கியமான நாடுனா அது இந்த பக்கம் இருக்கக்கூடிய நெதர்லாண்ட்ஸ் தான். அது இங்கிலாண்டை விட ரொம்ப அதிகமா ஆதி காலத்துல இருந்தே தொடர்ந்து பாதிக்கப்பட்டுட்டே தான் இருக்கு. ஆனா கடந்த 90 வருஷ வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா அந்த நாடு இந்த நார்த் சீயால பெரிய அளவில் பாதிக்கப்படவே இல்லை.
இன்னும் சொல்ல போனோம்னா கடந்த 90 வருஷத்துல இன்னும் அதிகமாக அவங்க முன்னேறிக்காங்க. அதாவது விவசாய உற்பத்தியில் அவங்க தான் முன்னாடி வந்திருக்காங்க. அந்த நாட்டுடைய நிலப்பகுதியை கிட்டத்தட்ட 20% அதிகமாக அவங்க அதிகப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாமே கடந்த 90 வருஷத்துல நடந்திருக்கு. இந்த 90 வருஷத்துல வளர்ச்சி அதிகமாக இருந்திருக்கு. வெள்ளத்தால் அவங்க பாதிக்கப்படவே இல்லை. ஏன் அப்படின்னா அந்த வெள்ளத்திலேருந்து அந்த நாட்டை காப்பாற்றுறதுக்காக அவங்க சில முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் அந்த விஷயம் எப்படி நெதர்லாண்டை காப்பாத்துச்சு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கான கார்டு நான் சைடில் தரேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.